ஹாய் ஸ்னிசாஸ் ஃபேமிலி, நான் உங்கள் நிஷா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, இடியாப்பத்துக்கு கட்டி அப்படி தேங்காய் பால் எடுக்குன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சில தேங்காய் எடுத்துக்கிடுவோம். நம்ம ஒரு 7-8 பாதாம் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிடுவோம். ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கிடுவோம். நம்ம பாதாம் இல்லைனாலும் முந்திரி பருப்புனாலும் போட்டுக்கலாம். நம்ம இது ஃபஸ்ட் நான் தேங்காய் தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஃபில்ட்ரு பண்ணி இதோட ஊற்றிக்கிட்டு கட்டியான பால் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். நல்லா பால் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும். பால் ஊற்றி ஃபஸ்ட்டு பால் அடித்து எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் நல்லா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா இதை 2ஆம் தரம் போட்டுட்டு திரும்ப கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றி இதையும் நல்லா அடித்து எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா இதையும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா சக்கை மட்டும் வரணும். இப்போ நம்மளோட கட்டியான தேங்காய் பால் ரெடி. இதோட நல்லா நாட்டு சக்கரை போட்டு நம்ம இடியாப்பத்தோட பரிமாறலாம். இது இடியாப்பம் ஆப்பத்தோட சாப்பிடுறதுக்கு சூப்பராக இருக்கும். சும்மா நாள் இந்த தேங்காய் பாலை குடித்தோம்னா அல்சருக்குலாம் ரொம்பவே நல்லது.